மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். அதாவது தனுசு ராசியோடைய அதிபதி யாருன்னா குரு. குருவுக்கு இன்னொரு வீடும் இருக்குது மீனம். ஆனாலும் தனுசு ராசியில தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ குரு தான் தெய்வம், தெய்வத்துடைய அருள், குருவுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அதுவும் குறிப்பாக காலச்சக்கரத்துக்கே இது 9வது ராசி தனுசுங்கிறது. அப்போ காலச்சக்கரத்துக்கே குரு, தெய்வம், பக்தி எல்லாமே சொல்லக்கூடிய இடம் எதுனா இந்த தனுசு தான். அப்போ இந்த மாதம் முழுவதுமே இறை பக்தி செலுத்தக்கூடிய மாதம், கடவுளிடம் பக்தி செலுத்தி வேண்டியதை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அப்போ முழுமையான பக்தியை செலுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். அதிலும் குறிப்பாக இந்த தட்சநாயனம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சநாயனம் முடிவடையக்கூடிய காலம். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சநாயனம். இந்த தட்சநாயனம் இந்த மாதத்தோட, அதாவது மார்கழி மாதத்தோட முடியுது. அப்போ இது என்ன, அது பிரம்ம முகூர்த்த காலம் பெரிய. நம்ம எப்படி காலையில் அதிகாலை தினமும் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோமோ அந்த மாதிரியான மாதம் இந்த மாதம். அப்போ அதிகாலையிலே இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையிலே எழுந்து அவரவர் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை பெறவும், திருமண தடை நீங்கவும், அதே போல் தொழிலிலே வெற்றி பெறவும், என்ன வேண்டுதல் வச்சாலும் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே செய்யக்கூடாது அப்படின்னா வீடு சம்பந்தமான, அதாவது கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அது சிறப்பு. அதிலும் இந்த சனி, 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனியால் பாதிப்படைந்திருக்காங்க இல்லையா. இப்போ மகர ராசிக்கு பாத சனி. அப்போ இவங்கெல்லாம் அந்த தினம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி, மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலில் பரமபத வாசலை கடப்பவருக்கு அவர்களுடைய அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். ஆக இந்த லாபஸ்தானம், இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல நீச்சமாய் சஞ்சரிக்கிறார். நீச்சமானாலும் வக்கரமாய் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சமாயி வக்கரமான நீச்ச பலனை செய்யும், நீச்சமாயி வக்கரமான உச்ச பலனை செய்யும். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் வலுவான நிலையில தான் இருக்கிறார். அப்போ கடகத்தில். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார். திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு, அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதேமாதிரி நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, புதிய அறிமுகங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி இந்த சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காருன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 7ல் இருக்கார் அப்படிங்கிறது தான் வலுவான நிலையில். அதுவும் நீச்ச வக்கரமாக இருக்கிறதுனால வலுவாகவே இருக்கிறார். அது நல்ல பலன்களையே அதிகமாக செய்யும். ஆக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர், அதாவது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய ஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் 13ஆம் தேதி வரை.
அஞ்சாம் அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார். அஞ்சாம் இடம் என்ன, புத்தி சிந்தனை செயல்திறன் இல்லையா? அஞ்சாம் இடத்த அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார். அதுவும் சுக்கிரன் செஞ்சிருக்கிறாருன்னா கவர்ச்சி கூடும், இளமை கூடும், மனதிலே சந்தோஷம் பெருகும். அதே மாதிரி சிந்தனை செயல்திறன் எல்லாம் தெளிவாகக்கூடிய அமைப்பு, புதிய அதாவது குழந்தை பிறப்பு அல்லது புதிய கரு உண்டாகக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அஞ்சாம் அதிபதி ராசியில் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரியான யோகங்கள். 10ஆம் இடத்த அதிபதி ராசியில் இருக்காருன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, அது தனக்கு புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 13ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல வாக்குதானம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடத்த அதிபதி 2ல் செஞ்சிருக்கிறாருன்னா அதாவது வருமானம் பெற, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, அது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீண்ட நாளாக வரக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 10ஆம் இடத்த அதிபதி 2ல் இருக்காருன்னா தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகி தொழிலிலே வளர்ச்சி கண்டு தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும், தொழிலிலே வருமானம் அதிகமாகக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்த அதிபதி 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுத்த, அதாவது வாக்கு, உங்களுடைய வாக்கு சொல்லுக்கு சமூகத்தில் ஒரு பெயர், நல்ல அபிப்பிராயம் இருக்கும், அதுக்கான மரியாதை கிடைக்கும். அதான் அந்த 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்த அதிபதி செஞ்சிருக்கிறது. ஆக சுக்கிரன் மிக 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 அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாசத்திலே. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். இந்த 6க்கும் 9க்கும் உடையவர். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணத்தை சொல்லக்கூடிய. இந்த 6க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் 20ஆம் தேதி வரை. பொதுவாக 6, 11 உத்தியோகத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிச்சு எதிரியோடைய பொருளை பெறக்கூடிய அமைப்பு, எதிரியின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்த அதிபதி 11ல் செஞ்சிருக்காருன்னா திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 9, 11 அப்படிங்கிறது 9 பாக்கியம், அதிர்ஷ்டம், 11 லாபம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீரென்று கிடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி, அதாவது எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க மாதிரியான எதிர்பாராத தனவரவு அல்லது எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 11ல் இருக்காருன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள், தொலைதூர பயணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள், வெளிநாடு செல்பவர்களுக்கு விசா, பாஸ்போர்ட் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல இடமா கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கற்ற கல்விக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி 11ல் இருக்கார் இல்லையா, அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் 9ஆம் இடம் உயர்கல்வி, கல்வியில் சிறப்பு அல்லது கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதன் மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் 20ஆம் தேதி வரை. பிறகு 12ஆம் இடத்திலே அயன சயன போகஸ்தானத்திலே மறைந்து விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி அஷ்டமாதிபதி சூரியன் 12ல் மறைகிறார். அதாவது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைகிறார்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ இந்த அசிங்க அவமானம் எல்லாம் விரயமாகுது. அப்போ உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய அமைப்பு. விரயம் இல்லாமல் ஒரு லாபகரமான வாழ்க்கைக்கு அடிவகுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாதசனியுடைய கடைசி காலம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா, அப்போ பாதசனியுடைய கடைசி காலத்தில் ஓரளவு நன்மை பெறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.